purplenaut.com உங்கள் சுபகாரியம் வீட்டில் வந்து நடக்குது கல்யாணம், அதை வந்து உங்கள் சொந்தக்காரங்க வந்து தூரத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து நேரடியாக வந்து நேரடி காட்சிகளை வந்து வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி தருவாங்க. அஃபோர்டபுளும் கூட. தெரி வந்து பிளாக் பஸ்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பிளாக் பஸ்டருங்க. இந்த படம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அதாவது கோயம்புத்தூரில் பெருசாக கலெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இந்த கடைசி 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிடலாம். அது வந்து 8.25 கோடி ரூபா. அதுதான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது. என்றைக்குமே வந்து பிஸ்னஸ் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ அது இன்ட்டு 6 மல்டிப்ளைட் பை 6 அப்படிங்கிறது தான் வந்து மொத்த கலெக்ஷனாக இருக்கும், மொத்த தமிழ்நாடுடைய கலெக்ஷனாக வந்து இருக்கும். அதாவது அப்ராக்சிமேட்டாக அந்த 8.25 கோடி வந்து இந்த தெரி அப்படிங்கிறது வந்து அதே 8.25 கோடிக்கே விற்கப்பட்டது கோயம்புத்தூரில். எல்லோரும் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க, என்னடா அது 8.25 கோடிக்கு விற்றுட்டாரு, இது கண்டிப்பாக வந்து லாபம் வராது அப்படின்னு வந்து எல்லோரும் சொன்னது. நான் உட்பட எல்லாருமே வந்து ஓகே எப்படி இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு கொஞ்சம் நஷ்டமாக போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதையும் தாண்டி 8.25 கோடியெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் பக்கம் போய் டச் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் லாபம் வந்து கொடுத்துருக்கிறது தெரியும். அப்போ எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு பார்த்துங்க. அந்த 9 × 6 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய்க்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் வந்து போய் சேர்ந்துருக்குது. ஒரு மிகப்பெரிய லாபகரமான படம் எந்திரனுக்கு அப்புறம். அந்த ஒரே ஒரு ரீசன்காண்டி தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் டு கடைசி வரைக்கும் இந்த படத்தில் தான் வந்து கண்கூடாக வந்து நான் பார்க்கிறேன் இந்த 6 வருஷத்தில். மற்றதெல்லாம் வந்து அப்போ அவ்வளோ சினிமா நாலேஜ் கிடையாது, சினிமா பிஸ்னஸ் நாலேஜ். இதை அனலைஸ் பண்ணுறப்போ வந்து எப்படி வந்து ஒரு நல்ல சினிமா ஜெயிக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக வந்து இருந்தது. சரி, இந்த படம் எதுக்கு ஜெயிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லினுடைய சாமர்த்தியமா இல்லை விஜய் சாரினுடைய நடிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு ரீசன்ஸ். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தானு அவர்களுடைய சமயோஜிதம் அந்த புத்தி அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலாக வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறப்பே அவங்க லாபத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா ஒரு நார்மல் பெரிய ஸ்டார் படம் அப்படின்னாலும் சரி, எப்போவுமே இப்போ விஜய் சார் படமே வந்து நீங்கள் துப்பாக்கியே பார்த்தீங்கன்னாலும் அதுவே 65-70 கோடி ரூபாய் பக்கம் போய் டச் பண்ணிடுச்சு. நீங்கள் என்ன இருந்தால் எந்த படமாக இருக்கட்டும் பெரிய ஸ்டார் படம்னாலே 60-70 கோடி ரூபா போய் டச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நார்மல். ஏன்னா ஹீரோவுடைய சம்பளம் பெருசு, கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஹீரோவுடைய சம்பளம் வந்துடும். மற்ற சம்பளம் எல்லாம் வந்து சம்பளமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35 கோடி ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20-25 கோடி ரூபாய் ஆயிரும். அப்படிங்கிறப்போ அப்புறம் எல்லாம் வட்டி கிட்டி எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே வட்டிக்கு வாங்கி பண்ணுறது தான், சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா வந்து நின்றோம். ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா மிகப்பெரிய சம்பளம் அப்படிங்கிறது விஜய் சாருக்கு மட்டும்தான், ஒரு 20+ கோடின்னு வச்சுக்கோங்களேன். அது டைரக்டர் சம்பளம் அப்படிங்கிறது பெரிய டைரக்டர் இல்லைன்னா, அட்லி வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆனால் பெரிய டைரக்டர் இல்லை அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து அவருக்கு பெரிய சம்பளம் இருந்தாலும் பட் மற்ற டைரக்டர் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைந்தது. அதாவது மொத்த சம்பளம் இந்த படத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்தது, டைரக்டருக்கு, சினிமட்டோகிராஃபருக்கு, விஜய் சாருக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 கோடி ரூபாயில் வந்து அடக்கியிருப்பாங்க ஈஸியாக சம்பளத்தை. இதில் பியூட்டி என்னென்னா இந்த சம்பளத்தை தாண்டி இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்குள்ளே வந்து கட் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஆச்சரியமளிக்கக்கூடிய விஷயம். இதில் என்னென்னா அதுக்கு வந்து காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தானு சார் வந்து ஒரே டைமில் 2 படம் ப்ரொடக்ஷன், கபாலி ஒரு பக்கம் தெரிய ஒரு பக்கம் அப்படிங்கிறட்டிக்கு அந்த மணி கன்ஸ்டன்ட்டில் வந்து நிறையா வந்து ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு போல். ஆனால் அதுவே தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமாகவும் அமைஞ்சிருக்குது தானு சார் அவர்களுக்கு. ஏன்னா அட்லி சொன்ன அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இன்னும் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய படம் இது தெரியும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த மணி கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து அதை கரெக்டாக அட்லிக்கு வந்து புரிய வைத்து அட்லியும் அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் அதற்கேற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டை வந்து எந்த விதையிலும் குறைத்து காமிக்காத அளவுக்கு வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்கார். முந்தநேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அது வந்து விஎஃப்எக்ஸ் காமிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த சீனுக்கெல்லாம் விஎஃப்எக்ஸ்ன்ட்டு. எனக்கு தெரிந்து பெரிய ஸ்டார் படங்களில் இந்த அளவுக்கு வந்து எலாபரேட்டாக விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதற்கு வந்து காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் நடந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பாரிஸ் கார்னர் மாதிரி பாரிஸில் வந்து ஹைகோர்ட் பக்கத்தில் ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து அது ஹைகோர்ட்டே இல்லை, அது வந்து விஎஃப்எக்ஸ் போட்டு டக்குன்னு போட்டு அதில் தான் ஃபைட் சீன் நடந்திருக்குது. ஒரு நேப்பியர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து நேப்பியர் பிரிட்ஜே இல்லை, அதுவுமே க்ரீன் ஸ்க்ரீன் டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எந்தெந்த வகையில் மிச்சமாகும் அப்படின்னா
பர்மிஷன் வாங்குறதுல மிச்சமாகும். இன்னொன்று வந்து விஜய் மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து கொண்டு போய் நேப்பியர் பிரிட்ஜில் நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா அந்த க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 விதமான செலவுகள் வந்து அப்படியே தவிர்க்கப்பட்டு இதில் எல்லாத்துலேயும் வந்து பெரிய லெவலில் வந்து மிச்சம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த விஎஃப்எக்ஸ் தான் இந்த படத்திற்கு வந்து நிறைய வகையில் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்குது. இருந்தாலும் குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமையும் இருந்திருக்குது. அதே மாதிரி நீங்கள் பாடல்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பாடல்களுமே எப்படின்னா செட்டு தான். செட்டுனா எப்படின்னா நீங்கள் ஆக்சுவல் செட்டு கொண்டு போய் இதெல்லாம் பண்ணல. ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் பின்னாடி நீங்கள் செல்லா குட்டி பாட்டாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் இருக்கும், நடுவில் லைட்டாக மரம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே க்ளோஸ்டு ஸ்டுடியோ அப்படிங்கிறப்போ ஷூட்டிங்கும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்குது. அண்டு இன்னொன்று வகையில் வந்து இந்த செட்டு போடுறது இதெல்லாமும் மிச்சமாக இருக்குது. ஸோ அண்டு ஒரு பாட்டு கூட வந்து வெளிநாடு வந்து போகலை. இப்படி படத்தை எந்த அளவுக்கு சிக்கனமாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக எடுத்து வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான ஜாக்பாட். ஏன்னா படம் வர்றப்பவே வந்து 50 கோடி ரூபாய் கீழே தான் இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்புள்ள படம் 50 கோடி ரூபாய்க்குள்ளே எடுக்கப்படுறது அப்படிங்கிறது சக்ஸஸ். ரெண்டாவது இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அட்ரிபியூட் பண்ணுன்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆனால் அது உண்மை சொன்னால் என்னடா அது அப்படின்ட்டு தானு சார் வந்து ஒவ்வொருத்தரையும் புஷ் பண்ணியிருக்கார். எல்லாத்துக்குமே வந்து விலையை வச்சு விட்டு, அதாவது பெரிய விலை ஒவ்வொன்றுக்குமே. திருச்சி ஆகட்டும், திருச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.3 கோடி சம்திங், 5.3 கோடியோ 4 கோடியோ அதுக்கு விற்றுருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 8.2 கோடி சம்திங். ஸோ துப்பாக்கி எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுதோ அதுக்கு மேட்ச் பண்ணி விட்டு விற்றுருக்காங்க. ஸோ இப்படி விற்கிறப்ப என்னென்னா அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயந்துட்டு, ஏன்னா அவன் போட்ட காசுக்கு அவன் ஒர்க் பண்ணியே தான் ஆகணும், ஏன்னா பெரிய காசு அப்படிங்கிறப்போ எல்லோரும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இதே மாதிரி தான் வெளிநாட்டிலையும். ஸோ இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி. ஃபஸ்ட்டு விற்கிறப்ப வந்து கண்டிப்பாக எல்லாருமே தானு சார் வந்து கரிச்சு கொட்டியிருப்பாங்க, என்னடா அவர் இப்படி இவ்வளோ விலைக்கு விற்று போட்டார் அப்படின்ட்டு. ஆனால் இதுவே வந்து என்ன ஆகிடுதுன்னா படம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஃபோர்ஸாக ஒரு ப்ரொடியூசர் மட்டும் பண்ணாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சப் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஒரு தேட்டர் ஓனர்லேருந்து எல்லாருமே வந்து பொறுப்புடன் வந்து புஷ் பண்ணாங்க இந்த படத்தை. அது வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாறி இந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்திற்கு. சரி, இது வந்து படத்திற்கு வெளியில், படத்துக்குள்ளே என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லியுடைய பிரெயின் தான் இந்த படத்துக்கு வந்து காரணம். என்னென்னா பட்ஜெட் ரொம்ப சிறுசு, அதுக்குள்ளேயும் பெருசாக எடுக்கணும், அண்ட் எலிமெண்ட்ஸ் கரெக்டாக டிக் பண்ணணும். இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். அவர் வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து தங்க மீன்கள் எடுக்கலை தெரியுது. அப்படிங்கிறப்போ ஃபேமிலியும் உள்ளே இன்னும் கொண்டு வர முடியும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறப்போ ஒரே ஒன்று தான் சொன்னார், பொம்பளை அழுதுட்டாங்கடா, 2 தாட்டு 3 தாட்டு அழுதுட்டாங்க, பொம்பளைங்க அழுதாங்கன்னா அந்த படம் ஹிட்டுடா அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை, அந்த சென்டிமெண்ட்டை கரெக்டாக உள்ள வைத்திருக்கிறார். அண்டு அவருடைய லக்கோ இல்லை அவர் எதேச்சியாக பண்ணதோ இல்லை வாண்டடாக பண்ணதோ, அந்த நைனிகா அப்படிங்கிற அந்த பொண்ணு ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் அந்த படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். என்றைக்கு அவங்க உள்ளே வந்தாங்களோ அப்போவே வந்து ஃபேமிலியும் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நைனிகாவை பார்த்து. அண்டு இவங்க லக்கோ என்னவோ ரிலீஸ் ஆனது வந்து கரெக்டாக நம்ம வந்து வெக்கேஷன் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து வேறு வழியே இல்லை, போயே தான் பார்க்கணும். ஏன்னா அந்த குட்டி குழந்தைங்க வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன்ஸ் ஃபேமிலிஸ் உள்ளே போக ஆரம்பிக்க காஞ்சனாக்கு வந்து என்ன மேஜிக் நடந்ததோ அதுவுமே வந்து தெறிக்கு நடக்க ஆரம்பிச்சது. எப்படின்னா இன்றைக்கும் அன்ஸ்டாப்பபிள், இன்றைக்கி வந்து 40 நாள் சம்திங் கடந்து போகுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஷோஸ் சத்தியத்தில் மட்டும் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இங்கே மாயாஜாலில் மட்டும் இந்த படத்தை வந்து பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 25,000 டிக்கெட்டு ஃப்ரான்ஸில் மட்டும் விற்றுருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெசன். ஸோ இனி வரும் காலங்களில் வந்து ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதை பார்த்து கற்றுக்கலாம், தெரிய பார்த்து கற்றுக்கலாம். இங்கே ப்ரொடியூசர் ஷேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தானு சாருக்கு லாபம் அப்படிங்கிறது 50 கோடி ரூபாய் ஈஸியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த 100 கோடி கிராஸ் எல்லாம் தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 150 கோடியை அடித்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஷேர் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரை 48 கோடி ரூபாய் சம்திங் வந்து நிற்கிது இந்த படம். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். எப்படி பெரிய பட்ஜெட் படத்தை வந்து சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது. இதை பார்த்து இனி வரும் காலங்களில் தயாரிப்பாளர்கள் வந்து தெரிந்து இந்த பேட்டர்ன்லேயே பண்ணால் அப்படின்னா பெரிய சக்ஸஸ் இல்லாட்டியும் பெரிய அடி வாங்காமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி ரிவ்யூஸுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.